ஒரு பயங்கரமான துயர சம்பவம் இன்னைக்கு நம்ம கரூர்ல வந்து நடந்திருக்குது. அந்த துயர சம்பவத்துல இருந்து என்னால வந்து 2 நாளா என்னால உணவு சாப்பிட முடியாம மிகப்பெரிய துயரத்துல என் குடும்பத்துல என் குழந்தை மரணம் அடைஞ்சா எனக்கு எப்படி எனக்கு அந்த உணர்வு வருமோ அது போலதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பெண்கள் இன்னைக்கு வந்து சோகத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அந்த கரூர்ல மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்றதை விட அந்த துயர சம்பவம் நடந்ததற்கு முழுமையான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த 40 உயிர், அந்த பிஞ்சு குழந்தைங்க 5 பிஞ்சு குழந்தைங்க உயிர் போனதுக்கு யார் முழுக்க யார் காரணம் தெரியுமா? முழுக்க 100% காரணம் நடிகர் விஜய் மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இது போல எண்ணற்ற பெரிய மாநில தேசிய கட்சிகள் எல்லாமே, அதாவது தெருமுனை பிரச்சாரம், பொதுக்கூட்டம், மாநாடுன்னு எண்ணற்ற எவ்வளோ நிகழ்ச்சிகள், நாங்க கூட எவ்வளோ நிகழ்ச்சிகள் மாநாடுலாம் நடத்தியிருக்கிறோம். அது போல நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துறப்ப அதிகப்படியா தொண்டர்களோ அதாவது பொதுமக்களோ வந்து நம்மளை வந்து காண்றாங்க, நம்மளுடைய கருத்துக்களை நம்மளுடைய கொள்கையை என்னன்னு கேட்க வரப்ப அவங்களுக்கான பாதுகாப்பை யார் ஏற்படுத்துவாங்க? நீ தலைமை மட்டும் கிடையாது, நீ ஒரு தமிழ்நாட்டுல பிரபலமான நம்பர் 1 நடிகர். நீ அப்ப உன்னை பாக்குறதுக்கு உன்னுடைய ரசிக கூட்டம் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு நீ வரக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துல கூட எல்லாருமே வருவாங்க. அப்ப நீங்க வந்து காவல்துறை கிட்ட வந்து நீங்க ஒரு சந்தையில அனுமதி கேக்குறீங்க. நீ வார முழுக்க நீ பிரச்சாரத்தை நீ மேற்கொண்டிருந்தீன்னா அவ்வளோ கிரௌடு அந்த இடத்துல வந்திருக்காது. நீ வாரத்துல ஒரு நாள் தான் நீ பிரச்சாரத்துக்கே வர. அதுவும் நீ சூஸ் பண்ண கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கிராமப்புறங்கள்ல என்ன நடக்கும் தெரியுமா? கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூலி வேலைக்கு போறவங்க சனிக்கிழமை நாள்ல தான் அந்த சந்தை பகுதியில அவங்க தினந்தோறும் கூலி வேலைக்கு செஞ்சு அந்த கூலி அந்த சம்பளத்தை வந்து பிரிச்சு அந்த 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 பணத்துல வந்து அந்த சந்தையில வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, மளிகை பொருட்கள் வாங்குவாங்க. 2வது அந்த சந்தையில வந்து எல்லா பொருட்களும் விற்கக்கூடிய இடம் அது. அப்ப அந்த இடத்த வந்து நீங்க சந்தையை கேட்டிருக்கீங்க. ஆனா காவல்துறை அகலமோ நீளமோ பரப்பளவுல வந்து அங்க பற்றாக்குறை இருக்கிறதுனால எல்லா பெரிய கட்சிகளுக்கு அது மீட்டிங் ஸ்பாட் அந்த இடத்த வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்குறப்ப நீங்க வந்து 11:30 மணிக்கு வந்து நீங்க வந்து டைம் கேட்குறீங்க. அப்ப கோடான கோடி ஜனம் உன்னை பார்க்கறதுக்கு பல ஆயிரம் மக்கள் உன்னை ரசிகர்கள் உன்னை பார்க்க வராங்க அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் முகத்தை காட்டுறதுக்காக உன்னை நீ அவங்க கிட்ட நீ வந்து பேசுறதுக்காக நீ எப்ப 11:30 மணி நம்ம டைம் நம்ம சொல்லியிருக்காங்கன்னா நீ 11:40 11:50 நீ அங்க ரீச் ஆயிருக்கணுமா? நீ ரீச் ஆயிருக்க கூடாதா? நீ எத்தனை மணிக்கு வந்திருக்கிற? நீ அந்த இடத்துக்கு நீ 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து 7:40 தான் வந்திருக்கிற. நீ வரப்ப இருட்டுக்குள்ளேயே தான் வந்திருக்கிற. ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா, ஒரு கொள்கை உள்ள தலைவன்னா நீங்க என்ன எவ்வளோ நான் சில தலைவர்களும் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனா அந்த தலைவர் நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்திருக்கீங்களா? ஐயா கலைஞர் அவர்களை பார்த்திருக்கீங்களா? அவங்க வரும்போது அவங்க கார்ல ஃபோக்கஸ் லைட், ஃபேஸுக்கு நேரம் ஃபோக்கஸ் லைட் வைப்பாங்க. ஏன் தெரியுங்களா? தூரமா இருக்கிற தொண்டன், தூரமா இருக்கிற தன்னுடைய ரசிகன்லாம் வந்து அவரை வந்து காணணும்னு. வரும்போதே நீ இருட்டுக்குள்ளேயே வந்திருக்கிற அந்த கேரவன்ல. நீ இருட்டுக்குள்ள என்ன பண்ணின்னு வந்த நீ? அது அவருக்கு தான் வெளிச்சம். அது இருட்டுக்குள்ள வந்து ஆன் தி ஸ்பாட்ல தான் நீங்க லைட்டை போட்டு மேலே ஏறி நிக்கிறீங்க. அப்ப இதுல அதாவது வந்து இதுல முழுக்க வந்து தவறு வந்து நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த கரூர் ஒன்றிய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் இவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணுமே தவிர வேற யாருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கல. ஏன்னா வெறும் 500 போலீசார்கள் மட்டும் தான் 500 போலீசார்கள் மட்டும் தான் பணியில் இருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்ட இடம் அவங்க கொடுத்த இடம் வந்து குறுகலான பகுதி. உளவுத்துறை இவங்களுக்கு தான் தெரியாது இவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னன்னா இவரை சொன்னாலும் உளவுத்துறை நேரம் அவங்களுடைய எம்பிசி இவங்கலாம் இது வந்து நோட் பண்ணிருப்பாங்க இவ்வளவு கூட்டம் வரும். அதுக்கேற்ற பாதுகாப்பு உங்களை பாக்குறதுக்கு நீங்க நாமக்கல்ல ஒரு மீட்டிங் நடத்துறீங்க. உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு 1000 ரசிகர்கள் வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா? அந்த மாவட்ட பொறுப்புல பர்மிஷன் வாங்கினான் அவனுக்கு தெரியாதா? அந்த மாநில பொறுப்புல இருக்கிறான் அவனுக்கு தெரியாதா? அந்த தேர்தல் பிரச்சார குழுக்கு தெரியாது தமிழக வெற்றி கழகத்துக்கு? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க, ஒரு தெருமுனை கூட்டமாவே வரீங்க, அது ஒரு பொதுக்கூட்டமாக கூட, அதுக்கு பொதுக்கூட்டத்துக்கு கூட ஒரு 5000 10,000 பேர் தான் வருவாங்க. அதிகபட்சம் ஒரு 15,000 பேர், 27,000 பேருக்கு மேல அங்க வந்து குவிஞ்சிருக்கிறாங்க. நீங்க வந்து வரீங்கன்னா முதல்ல பெண்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட தொண்டர் படம் ஃபர்ஸ்ட் எங்க?